உண்மையிலேயே ஒரு தோசையோட விலை தான் என்ன? நீங்கள் அந்த ஒரு தோசை ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 40% மேக்ஸிமம் மெட்டீரியல் காஸ்ட். 100 ரூபா தோசைன்னா உங்களுக்கு 45 ரூபா செலவாகும் அந்த பொருளுக்கு. இப்போ ஒரு தள்ளு வண்டியில் 25 ரூபாய்க்கு தோசை கொடுக்குறாங்கன்னா அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க. 25 ரூபாயில் 15 18 ரூபா எல்லாம் செலவாக அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர் என்ட்ரி ஆனவுடனே செக்யூரிட்டி ரிசீவ் பண்ணுறாரு, டோர்மேன் ஓப்பன் பண்ணுறாரு, கேப்டன் வந்தவுடனே ஆர்டர் எடுக்கிறாரு, உள்ள கிச்சன் சூப்பர்வைசர் பார்த்து மாஸ்டர் ரெடி பண்ணுவார். இந்த எல்லா செயினுமே அந்த ஒரு தோசைக்குள்ள கனெக்ட் ஆகுது. பட் இங்கே வந்து என்னன்னா ரா மெட்டீரியல் ப்ளஸ் அந்த ஒர்க்மேன்ஷிப் தான் இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஒரு சராசரியாக சென்னையில் சம்பாதிக்கிற ஒருத்தர் ஒரு டீசெண்டான ஒரு ஹோட்டல், அது ஏ2பியாக இருக்கலாம், சங்கீதாஸாக இருக்கலாம், இல்லை ஸ்ரீமகாஸாக இருக்கலாம், இல்லை எனிதிங், அல்லது அந்த ஈக்குவலாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸாக இருக்கலாம், அங்கே உள்ளே போயிட்டு அவ்வளோ ஈஸியாக சாப்பிட்டுட்டு நான் வந்துட முடியாதுல்ல. இல்லை, ஒரு வாடிக்கையாளர் என்ட்ரி ஆனவுடனே செக்யூரிட்டி ரிசீவ் பண்ணுறாரு, டோர்மேன் ஓப்பன் பண்ணுறாரு, உள்ள கேப்டன் வந்தவுடனே ஆர்டர் எடுக்கிறாரு, ஆர்டர் எடுத்த சர்வீஸ் வந்து ஒரு சப்ளையர் ரிசீவ் பண்ணுறாரு, அவருக்கு ஸ்டாலில் ஒருத்தர் ரிசீவ் பண்ணுறாரு, உள்ள கிச்சன் சூப்பர்வைசர் பார்த்து அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் அவர் மாஸ்டர் ரெடி பண்ணுவார். இந்த எல்லா செயினுமே அந்த ஒரு தோசைக்குள்ளே கனெக்ட் ஆகுது இத்தனை பேரும். அப்புறம் இவர் கொடுத்த பில் மேனை வாங்கி பில்ட்டை போட்டு கொடுத்து கேஷ் ரிசீவ் பண்ணி. ரியாலிட்டி எனக்கு புரியுது. நான் என்ன கேட்குறேன், ஃபுட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி வேர் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ் தான். ஒரு காலத்தில் வந்து ஃபுட்டை வந்து ரொம்ப சர்வீஸ், இப்போது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக தான் அதை பார்க்குறோம். ஏதாவது ஒரு வகையில் ஒரு குவாலிட்டியான ஃபுட்டோட ரேட்டை குறைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். இவ்வளோ ஆயிடுது தானா? ஏன்னா இது வந்து ஈக்குவல் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து சாப்பிட முடியும். ஆனால் ஒரு ஃபேமிலியோடு ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் பெட்ரூமில் குடியிருந்துட்டு வாடகை 15,000 ரூபா கட்டுற ஒரு ஆளுக்கும் ஒரு மாதத்தில் ஒரு நாளாவது ஏ2பிலையோ அல்லது இதுலையோ இல்லை கொலப்பசிலையோ இங்கே வந்து சாப்பிடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. அப்போ அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இதை மாற்றுறதுக்கான மெக்கானிசம் எதுவும் இல்லையா? இவ்வளோ டெக்னாலஜி வழி இருக்குது சார், வழியெல்லாம் இருக்குது. நிறைய வாடகைக்கு எடுக்கக்கூடாது. மினிமம் ஒரு 100 சீட்டு போட்டு ஒரு வியாபாரம் பண்ணலான்னா பண்ணலாம். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல், அதிகமாக வாடகை கொடுக்காம, ஒரு நார்மலான மெனு வச்சு, ஒரு மினிமம் மெனு வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எடுக்கலாம். கம்மியான ஆளை வச்சு நம்மளே ஒரு மேனேஜர் அப்படியெல்லாம் எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி ஒரு கடையெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் 20% கூட ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறோம், இப்போ நம்ம பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஆசை இருக்கும் பாருங்கள். 45 வருஷமாக இந்த தொழில் இருக்கும். அப்போ ஸ்டார் ஹோட்டலில் போனால் 500 ரூபா 600 ரூபா தோசை ஆகுது. அந்த ஒரு ஆம்பியன்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். 45 வருஷமாக நமக்கு ஒரு 65 வயசு ஆச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு ஆசை இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் தோசை கொடுத்தா என்ன, இட்லி கொடுத்தா என்ன, அந்த மாதிரி வரும்போது இட்லி தோசைக்கு போய் 150 ரூபாவோ 200 ரூபா சார்ஜ் பண்ண முடியாது ஒரு சங்கீதாலேயோ ஒரு அடையாறு பவுன்லேயோ. அப்போ அவரும் 50 ரூபாவோ 45 ரூபா 55 ரூபா தான் வைக்க முடியும். அந்த ஆம்பியன்ஸுக்குள்ளார செலவும் இன்வெஸ்ட்மெண்ட் செலவெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ அண்ணா நகரில் கடை ஆரம்பித்தோம், 8 கோடிக்கு மேலே ஆச்சு செலவு. அதில் வந்து அதோட வாடகையே கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபா. அப்படி வரும்போது அந்த இடத்துலையும் இட்லி வந்து நம்ம 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இப்போ 50 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறது இப்போ சீப் ஆகிடுச்சுங்கிறீங்க. அது மாதிரி ஒரு நாளைக்கு 8 ஹவர் வியாபாரம் நடந்தால்தான் நம்ம சொல்கிற, நீங்கள் சொல்கிற 20% தான் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த 2 ஹவர் ஆஃபீஸ் ஏரியாவில் இருக்கும், 2 ஹவர் வியாபாரம் நடக்கும், 3 ஹவர் வியாபாரம் நடக்கும். மிச்ச நேரத்தில் நம்ம 10 ஹவருக்குள்ள சம்பளம் கொடுக்குறோம். மிச்சம் 7 ஹவருக்கு நம்ம என்ன சம்பளம் கொடுக்குறது? காசு எங்கேருந்து எடுக்கிறது? தோசையே நீங்கள் ஆரம்பிச்சிங்க, தோசைன்னு எடுத்துக்கிங்கன்னா அதோடைய மூலதான், அதாவது ரா மெட்டீரியலோட காஸ்ட் ஒன்று தான் எல்லா இடத்துலையுமே. இப்போ ஒரு தள்ளு வண்டியில் 25 ரூபாய்க்கு தோசை கொடுக்குறாங்கன்னா அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு 25 ரூபாயில் 15 18 ரூபா எல்லாம் செலவாக அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். பட் இங்கே வந்து என்னென்னா ஓவர் ஹெட்ஸ் தான் இப்போ வந்து ரா மெட்டீரியலுக்கு ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே இப்போது விலைவாசி தவிர ரா மெட்டீரியல் ப்ளஸ் அந்த ஒர்க்மேன்ஷிப்பு தான் இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குண்ணா.